உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. என்ன எவ்வளவு லவ் பண்றாருடி. இதெல்லாம் யோசிச்சாலே அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது ஆண்டாள. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நான் இதெல்லாம் செய்யறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவருக்காக நான் செய்யறேங்கிற சந்தோஷம் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்குடி. ஒரு தடவை நான் அவரை தொலைச்சதுக்கே படாத பாடுபட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் நான் அவரை தொலைக்க விரும்பல. அவருக்காக தான் நான் என்னையே மாத்திட்டு இருக்கேன். இந்த நேரத்துல அவருக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடி. அதெல்லாம் எதுவும் வராது. உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வராது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா உங்களை அவரு பிரிக்க மாட்டாரு. உனக்காக துடிக்கிற அவரையும் அவருக்காக துடிக்கிற உன்னையும் பிரிச்சு வச்சு வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாரு. நீ போ பாரதி, ஆதிக்காக உன் வேண்டுதலை பண்ணு. உனக்காக நான் இருக்கேன். தர்மா, தர்மா. மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகட்டும் தர்மா. சாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நானா இத சொல்லல, சிவன் சொல்றத கேட்டு நான் உனக்கு சொல்றேன். கண்டம் கழிக்க வந்தியா? ஆமா சாமி, கண்டங்களுக்கு தான் வந்த. தர்மா, உன் வீட்ல ஒரு பிசாசு இருக்கு. சாமி, நீங்க சொல்றது புரியல. தர்மா, உனக்கு 2 மகளுங்க இருக்காங்க. அதுல மூத்தவ முறை இல்லாம ஒருத்தனை கூட்டிட்டு வந்தால, அவன் தான் உன் வீட்டுல இருக்கிற பிசாசு. அவனாலதான் உனக்கு கண்டம் இருக்கு தர்மா. உன் கண்ணுல விழுந்த மண்ணா அந்த பிசாசு உன்னை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவனால உன் நிம்மதியும் போச்சு, சந்தோஷமும் போச்சு. உயிரே போக போகுதுன்னு சொல்லி இப்ப இங்க வந்திருக்க. ஆமா சாமி. சாமி, இது அம்புட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லல தர்மா, சிவன் சொல்றத கேட்டு நான் உனக்கு சொல்றேன். ஓ சாமி, உங்களை ஒண்ணு கேப்ப தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நானு ஸ்ரீ 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 கன்னியாவதி சுவாமிகள், தெரியுமா? இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. அது நான் தான் தர்மா. உன் தோஷம் நீங்கி சந்தோஷம் வரணும்னா நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணு. செஞ்சு போறேன் சாமி. உன் நாக்கு முழுக்க சிவநாமம் தான் இருக்கணும். ஆகட்டும் சாமி. உன் உடம்பு முழுக்க சிவன் சிந்தனை தான் இருக்கணும். உன்னை காக்க போறது அந்த சிவன் தான் தர்மா. ஓம் நமச்சிவாய நாமத்தை சத்தமா சொல்லிக்கிட்டு இந்த கோயில் பிரகாரத்தை நொண்டி அடிச்சு சுத்தி வரணும். ஏய், பாரதி, 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 பாத்து. என்னடி ஆச்சு? பாரதி, பாரதி, பாரதி. நான் தான் அப்பவே சொன்னேன்லடி. பாரதி, உனக்கு ஓகேவா? என்ன ஆச்சுடி? பாரதி, நீ இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும்டி. ஒரே ஒரு குடம் தானடி, ஒரே ஒரு குடம் மட்டும் முடிச்சிரு. எப்படியாவது ட்ரை பண்ணடி ப்ளீஸ் டி. சத்தியமா முடியலடி. பாரதி, பாரதி, அங்க பாரு, அங்க பாரு.
பண்ணலாம். அத்தை, அம்மா, வாமா, தண்ணி எடுத்து ஊத்துவோம். வரேன், வாங்க இதோ அத்தை. வரேன். இப்படி வா. ஏய், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. ஒரு பக்கம் வேதனையா இருக்கு, இன்னொரு பக்கம் நீ ஆதிக்காக இதெல்லாம் பண்றத நினைச்சு என்னால இதை தடுக்கவும் முடியல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பாரதி. இல்லடி, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நாங்க இது சந்தோஷமா தான் பண்ணோம். தமிழ வேற கூப்பிட்டு எதுக்கடி பண்ண போற? குழந்தடி அவ. அத்தை, இதெல்லாம் பண்ணா அம்மாவும் அப்பாவும் ஒண்ணா இருப்பாங்கல்ல, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அத்தை. ஏ ஆண்டாள், என்னடி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவேன்னு உன்னை கூட்டிட்டு வந்தா நீ இப்படி கண்ணை கசக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இப்படி பண்ணனா எனக்கு பரிகாரம் பண்ற தைரியமே வராது. அம்மா, அத்தையை கூட்டிட்டு வந்ததுக்கு பதிலா அழகர் மாமாவே கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஏய், இந்த பாரு, இப்ப எதுக்கடி அவனை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அழகர் மாமாக்கு மட்டும்தானே நீங்க பயப்படுறீங்க. ஏ தமிழ், அழகர் மாமா தான் இவளை பார்த்து பயப்படுறாரு. இவ யாருக்கும் பயப்பட மாட்டா. போதுமாடி? ம். பாரதி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? உன் வேண்டுதலும் உன் பரிகாரமும் அந்த சாமிக்கு போய் சேருமோ இல்லையோ, ஆனா தமிழோட வேண்டுதல் கண்டிப்பா அந்த சாமி காதுல விழுந்திருக்கும். அவளுக்காகவாவது உன்னையும் ஆதியையும் அந்த ஆண்டவன் பிரிய விடமாட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.